ஒரு நாள் இந்த டீ போட்டு குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போதுமே இதே மெத்தடில் தான் டீ போட்டு குடிப்பீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா டீயில் நிறைய விதமான ஸ்பைசஸ்லாம் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல ஃப்ளேவரோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே டைமில் இந்த டீ குடிக்கும்போது உங்களுக்கு ஏதோ டீ கடைகளில் குடித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 மிளகு, 2 கிராம்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதை ஒரு சின்ன உரலில் சேர்த்துட்டு நசுக்கிக்கோங்க. ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், கொஞ்சமாக தட்டிக்கிட்டால் போதும். அதாவது 1-2 தட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா தட்டி எடுத்தாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் டீ செய்ய போகிறேன். அதுக்கான அளவுகள் தான் இது. இதில் 2 டீஸ்பூன் அளவு டீத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டீத்தூள் வேணாலும் சேர்க்கலாம். இப்போ இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற பொருட்களை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ காய்ச்சின பால் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து தான் டிகாசன் பண்ணியிருக்கோம். சேர்த்துட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா பொங்கி வருது. இதே மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுபடிக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு பொங்க வைங்க. இதே போல் ஒரு 2-3 டைம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க டீயை வடிகட்டிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற்றிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஆற்றுறதும் ரொம்ப முக்கியம். நல்லா நீளமாக ஆற்றிக்கோங்க. 2-3 டைம் எந்த அளவுக்கு நீளமாக ஆற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டீயை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான மசாலா சாய் சூப்பராக தயாராகிருச்சு.